الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله طيبين وصحابه طاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فليكتبوه أو كما صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف اللهم إني أعوذ بك من المأثم والمغرم صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் கருணையும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் கண்ணியமான ஒரு ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்திற்கு குறிப்பாக பொருளாதாரத்தை அத்தியாவசியமானதாக ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் அவன் பொருளாதாரத்தில் அதிக தேவை உடையவனாக இருக்கின்றான். மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த வாழ்வு பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக தன்னுடைய வீடு, தன்னுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள், அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் பொருளாதாரத்தை தேடி. அந்த வகையிலே ஒரு காலகட்டம் இருந்தது, வரவுக்கு ஏற்றார் போல் செலவு என்ற அடிப்படையில் செலவுகள் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வரவுகளை மீறிய செலவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களுக்கும் ஈஸியான, இலகுவான வழிமுறைகள் வந்துவிட்டதன் காரணமாக செலவுகளை அதிகப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் மனிதர்கள். அதில் முஸ்லிம்கள் விதிவிலக்கல்ல. முஸ்லிம்கள் தான் அதிகமாக செலவுகள் செய்கின்றார்கள். அந்த வகையிலே கொடுக்கல் வாங்கல் என்பதும் பொருளாதார விஷயங்களில் ரொம்ப பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மார்க்கத்தில் அது கணிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு வசனம் திருமறையில் மிக நீண்ட வசனம், மிகப்பெரிய வசனம், அது ஒண்ணுதான். சூரா இருக்கின்றது, பெரிய சூரா, சூரத்துல் பக்ரா என்றால் ஒரே ஒரு ஆயத், பெரிய ஆயத். அந்த ஆயத் எதை சொல்லுகிறது என்றால் கடனை பற்றி பேசுகின்றது. கடன் நீங்கள் வாங்கினால் அந்த கடனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் என்றால் அதை எழுதி வையுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த ஆயத்து தான் பெரிய ஆயத்து குர்ஆனிலேயே. குர்ஆனிலேயே பெரிய ஆயத்தை அல்லாஹ் தஆலா கடன் சம்பந்தப்பட்ட ஆயத்தை வைத்திருக்கிறான் என்ற அதுவே நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குகின்றது. ஒரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல், அவனுடைய பொருளாதார பண்ட பரிமாற்றங்கள் எல்லாம் மிகவும் உன்னிப்பாக மார்க்கத்தால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் அதிகமாக இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார்கள். நீங்கள் உங்களுடைய சகோதரர்களின் ஹக்கு விஷயங்கள்ல, அவர்களின் உரிமைகள்ல நீங்கள் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்பதாக. அன்பானவர்களே, அந்த ரீதியிலே கடன் என்பது மார்க்கம் அந்த விஷயத்தில் என்ன சொல்லுகிறது, கடன் கொடுத்தவர் எப்படி இருக்க வேண்டும், கடன் வாங்கியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்கின்றோம். முதல்ல கடன் என்பதை மார்க்கம் அனுமதிக்கின்றது. கடன் கொடுப்பதும் சரி, வாங்குவதையும் சரி மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் அது ஹலாலாக இருக்க வேண்டும்.
இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் கடன் என்பது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, அந்த கைமாத்து என்பதே கிடையாது. கடன் என்றாலே அது வட்டி கடனாகத்தான் இருக்கிறது. அந்த கடனை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மார்க்கம் எதை அனுமதிக்கிறது என்றால், கைமாத்துக்கு வாங்குற கடன், ஒரு 1000 ரூபாய் வாங்குறோம் திருப்பி கொடுக்கிறோம் என்ற இந்த கைமாத்து கடனை மார்க்கம் அனுமதிக்கின்றது. இந்த ரீதியிலே இன்றைய சூழல் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், எல்லாத்துக்கும் இஎம்ஐ என்கின்ற ஒரு வாசகம் வந்துவிட்டதன் காரணமாக எல்லாத்துக்கும் லோன் போட்டுடலாம். எந்த விஷயத்தை நீங்கள் கையிட எடுத்தாலும் அதுல லோன் போட்டு அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு வழி வந்துவிட்டதனால் இன்னைக்கு வரவை விட செலவுகள் அதிகமாகிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு இந்த விஷயம் போயிருச்சுன்னா, ஒரு திருமணத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் வாங்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்ல. திருமணத்தை நடத்துவதற்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்கிட்ட போய் நீங்க சொல்லிட்டா போதும், அவர்களையே எல்லாம் திருமணத்திற்கு கொடுக்கின்ற வாட்டர் பாட்டில் இருந்து மணமகன் மணமகளுக்கு கொடுக்கின்ற ஆடைகள் வரை எல்லாமே அவனே பார்த்துருவான். அவனே பார்த்து, இந்தாங்க உங்களுக்கான தொகை 5 லட்சம், இந்த 5 லட்சத்தை தான் நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு நீங்கள் தவணை முறையில கொடுக்கலாம், இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு என்று இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது மார்க்கம் இதனுடைய விஷயங்களில் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகதி, உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் நீங்கள் போட்டு விடாதீர்கள், அழிவுல போட்டு விடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்குவது, உங்களுடைய செலவுக்கு மீறி, உங்களுடைய வருமானத்திற்கு மீறி நீங்கள் கடன் வாங்குவது உங்களை அழிவில் ஆழ்த்திவிடும். அப்படி அழிந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம் கண் முன்னால் நிறைய உதாரணங்கள் இருக்கும். கண்டமேனிக்கு கடன் வாங்கியிருப்பார், பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டு அவர் ஒண்ணுமில்லாமல் போன சூழல்களை எல்லாம் நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் இல்லாத ஒரு வாழ்வு அதுதான் சொர்க்கமான வாழ்வு என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். கடன் இல்லாத ஒரு வாழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கடனில் இருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாரு என்று அதிகம் துஆ செய்வார்களாம். அதிகம் துஆ செய்வார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒட்டு போட்ட ஆடை அணிந்த ஒருவன், ஆடையே இல்லை அவன்கிட்ட, ஒட்டு போட்டு ஆடை அணிந்த ஒருவன் ஆடம்பரத்திற்கு கடன் வாங்கி செலவு செய்கின்றானே, ஆடம்பர செலவுகளை கடன் வாங்கி செலவு செய்கின்றானே, அவனை விட ஒட்டு போட்ட ஆடை போட்ட மனிதன் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கடன் என்பது இரவிலே கை சேதம், பகலிலே இழிவுன்னு சொன்னாங்க. இரவுல என்னங்க கை சேதம்? இரவுல அவனுக்கு தூக்கம் வராது. கடன் வாங்கியவனுக்கு, நாம் நாளைக்கு இவருக்கு கொடுக்கணுமே, இந்த நபருக்கு கடன் கொடுக்கணுமே, நாளைக்கு கேட்டுட்டா என்ன ஆயிரும் என்ற பயத்திலேயே இரவு கழியும். கை சேதம். பகல் வந்துவிட்டால் கடன் கொடுத்தவன் என்ன இன்னும் கடன் இன்னும் திருப்பி தரலையா என்று பொதுவெளியில் கேட்டால் அது இழிவு. நபி சொன்னார்கள், இரவில் கை சேதம், பகலில் இழிவு. கடன் வாங்கினால் இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக நடக்கும். கடன் வாங்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஹராமான கடன் பக்கம் போகாதே, உன் சக்திக்கு மீறி கடன் வாங்காதே, உன் சக்திக்கு மீறி கடன் வாங்காதே என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதே போல அதிகம் கடன் வாங்குபவர்கள் குணத்தாலேயே நல்லவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். குணத்தாலேயே அவர் நல்லவர் இல்லை. ஏன்னா அவருக்கு அதிகம் கடன் வாங்குற பழக்கம், சிலருக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கும், அவங்களால கடன் வாங்காம இருக்க முடியாது. அதிகமாக கடன் வாங்குவார்கள். ஏதாவது ஒரு லோனை போட்டு வச்சிருது, ஏதாவது ஒரு இஎம்ஐ போட்டு, எல்லாத்துக்கும் இஎம்ஐ. அதுதான் உங்களுக்கு பெரிய முசீபத்து. உங்க குடும்பத்துல பிரச்சனை வருது, சண்டை வருது, மனஸ்தாபம் வருது, ஒரு மாதிரி பரக்கத்து இல்லாம போகுது, ஒரு மாதிரி கஷ்டமாவே போகுதுன்னா நீங்கள் ஆன்மீகத்தின் பக்கம் ஓடி வருகிறீர்கள். முதல்ல உங்களை பார்க்கணும். உங்கள் குடும்பத்துல எல்லாமே ஏசில இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின் எல்லாமே இஎம்ஐல வாங்கி வச்சுட்டு பரக்கத்து வேணும்னா எப்படி கிடைக்கும்? பரக்கத்து கண்டிப்பாக கிடைக்காது. கடன் சக்திக்கு மீறி கடன் வாங்கினாலும் முசீபத்து தான், ஹராமான வழியிலே நீங்கள் கடன் வாங்கினாலும் அது முசீபத்து தான். இப்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கே என்ன ஆகுதுன்னு சொன்னா யோசனையை செய்ய வேண்டியதாக இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க?
நம்ம இடத்துல கேட்பாங்க, என்ன எப்படி சொல்றீங்க, கடன் வாங்க இல்லைன்னா இஎம்ஐ எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு என்ன செய்யறது, இன்னைக்குள்ள சூழலை பார்க்கணும்ல என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்குள்ள சூழலை பார்த்தவர்கள், கடன் வாங்கியவர்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடன்பட்டவர்களால் நிறைய தற்கொலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு. அதனால்தான் மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் வட்டி கடன் பக்கம் போகாதீங்க. வட்டியை அடைப்பதற்காக வேண்டிய முழுக்க அவருடைய சம்பாத்தியம் போகிறது. அசல் கடன் அடையாது. வட்டி மட்டுமே, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வட்டி மட்டுமே கட்டி கொண்டிருப்பார். அப்ப எவ்வளவு பெரிய முசீபத்து பாருங்களேன். உங்க வருமானம் கையில நிக்கலன்னு சொல்றீங்கல்ல, உங்கள் வருமானம் கையில் நிற்காததற்கு காரணம் என்ன? இந்த ஹராமான வட்டி தான், ஹராமான கடன் தான். சரி, மார்க்கம் என்ன சொல்லுகிறது? கடன் வாங்கியவர் எந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கடன் வாங்கியவர் என்ன செய்யணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹத அம்வாலன் நாஸ், யார் கடன் வாங்குகின்றாரோ, யுரீது அதாஹா, அதை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்குகிறார், அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருக்கு பகரமாக அடைத்து விடுவான். அல்லாஹ் அதுக்கு பொறுப்பேற்றுக்குவான்னு அர்த்தம். நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னா நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கணுமா? மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு கடனை வாங்கினால் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய உள்ளம் இருக்கணும். நபி தொடர்கிறார்கள், ஒமன் அராத ஐயுலிஃபஹா, யார் ஒருவர் அதை அழித்து விடலாம், இவன்கிட்ட வாங்கிடுவான், அவனுக்கு கொடுக்க வேணாம், பார்த்துக்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த பணத்தை அழித்து விடலாம் என்று ஒருவன் வாங்குகிறான் என்றால் அத்தலஃபஹுல்லா, அல்லாஹ் அவரை அழித்து விடுவான். கடன் வாங்குபவருடைய எண்ணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கிய ஒரு ஜனாசாவுக்கு தொழ வைக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க நல்லா ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கலாம். உங்களுக்கு 2 சம்பவத்தை சொல்லி ஒப்பிட்டு காட்டுகின்றேன். முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இவன் முனாஃபிக், இவருடைய மகன் சஹாபி அப்துல்லா ரலியல்லாஹு சஹாபி. இந்த சஹாபி என்ன செய்தாங்க, தன்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு உபை இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு நாயகமே நபிட்ட சொல்றாங்க, சஹாபி எங்க அத்தா மூத்தாயிட்டாரு, நீங்க தான் அவங்களுக்கு தொலை வைக்கணும்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் முனாஃபிக்கு, நபியை பல விதங்கள்ல அவன் கொடுமைப்படுத்தி இருக்கிறான், வேதனைப்படுத்தி இருக்கிறான், நிறைய நயவஞ்சக வேலையை பார்த்திருக்கிறான். எல்லாம் செஞ்சதற்கு பிறகும் கூட நபி என்ன செய்ய போனாங்க, அவருக்கு தொலை வைக்க போனாங்க இல்ல, தொலை வச்சாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு போகிறப்ப தடுத்ததும், தொலை வச்சு முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்து இறக்குனதெல்லாம் வேற. நபி தொலை வச்சாங்களா இல்லையானா தொலை வச்சாங்க. ஜனாசா தொழுகையை ஒரு முனாஃபிக்கு தொழுக வச்சாங்க. ஒருவருடைய சஹாபியினுடைய ஒரு ஜனாசா வருகிறது, ஒரு நபர் அவருடைய ஜனாசா வருகிறது. எப்போதுமே ஜனாசா வந்தால் இவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள். மகன்கள் கையை தூக்குவாங்க, அண்ணன் தம்பிங்க கையை தூக்குவாங்க, நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஜனாசாவுக்கு நபி தொழ வச்சிருவாங்க. இன்னைக்கு மட்டும் இந்த ஜனாசா, குறிப்பிட்ட இந்த ஜனாசா வேறொருவருடைய ஜனாசா வருகிறது. அந்த ஜனாசாவுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்கல. சல்லு அலா சாஹிபிக்கும், நபி சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்க சகோதரருக்கு நீங்களே தொழு வச்சுக்கங்கன்னு போயிட்டாங்க. வேகமாக அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாயகமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவருடைய கடனுக்கு நீங்க தயவு செஞ்சு தொழுக வைங்க, அவரை தொழுக வைக்க வேணான்னு சொல்லாதீங்க, இவருக்கு நீங்க தொழுக வைக்க வேணான்னு சொல்லாதீங்க, நீங்க தொழுக வைங்க நாயகமேன்னு சொல்லி அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சாங்க. ஒருவர் கடனோடு மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு ஒப்பீட்டு காட்டப்பட்டது. ஒரு முனாஃபிக்கு தொழுக வைக்க போன நபி கடன் பெற்ற நபருக்கு தொழுக வைக்க போகல, கடனோடு மௌத்தாகுபவர்களுக்கு தொலை வைக்க போல. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கின்றார், நபியே, ஒருவர் முஸ்லிமாக மாறுகின்றார், இஸ்லாத்தை தழுவுகின்றார், மார்க்கத்திற்காக போர் செய்கின்றார், போர் செய்து ஷஹீதாகுகின்றார், அவர் சொர்க்கம் போவாரா மாட்டாரா? சொர்க்கம் போவார். இதே மாதிரி அவர் 3 முறை பிறக்கிறார், கற்பனையாக சொல்கிறார். 3 முறை பிறந்தும் 3 முறையும் அவர் போரிட்டு மார்க்கத்திற்காக ஷஹீதாகுகின்றார். இவர் சொர்க்கம் போவாரா மாட்டாரா? சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல இருப்பாரு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பார், ஆனால் கடன் இல்லாமல் இருக்கணும். மார்க்கத்திற்காக அவர் போரிட்டாலும் கூட கடன் இருந்தால், கடனோடு அவர் மரணித்திருந்தால் சொர்க்கம் போக முடியாது.
கடன் பட்டவர் வந்துருவார், கியாமத்து நாள்ல கடன் பட்டவர் வந்துருவார். யாரெல்லாம் இவர் எனக்கு கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்காம மறந்து மூத்தா போயிட்டார், அவர் கடன் எனக்கு வாங்கி கொடு. அல்லாஹ்விடத்தில் கேட்க அல்லாஹ் அந்த நபரிடத்தில் கேட்பான். ஏன்பா கேட்பானா, நான் என்னுடைய அடியானுக்காக அந்த கடனை உன்னிடத்தில் வாங்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று நினைத்தாயா? உன்னுடைய நன்மை எல்லாம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கடனுக்கு பகரமாக நன்மைகளை கொடுத்து விடுவான். ஒரு ஜனாசாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவைக்க மறுத்து விட்டார்கள். ஒரு ஒரு முஜாஹிதாக ஒரு போரிட்ட ஒரு மனிதன், அவன் ஜனாசாவாக அவன் போரிட்டு மரணித்தால் கூட கடன் இல்லை என்றால், கடனை அவன் அடைக்கவில்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது என்றால் கடன் எவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். சவுக்கு மீறி, தன்னுடைய அந்தஸ்துக்கு மீறி கடன் வாங்குவது என்பது பெரிய முசீபத். மார்க்கத்திற்கு போர் புரிபவர், மார்க்கத்திற்காக போர் புரிபவர் ஒரு சின்ன வெட்டு அவருடைய ரத்தம் பூமியை அடைவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. போருக்கு போறாருங்க, ஒரு சின்ன அடி கையில படுது, ரத்தம் வலிகின்றது, வலியில ரத்தம் பூமியை அடைவதற்கு முன்பால் எல்லா பாவமும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடும், கடனை தவிர. கடனை அவர் உரிய நபரிடம் செலுத்தினால் மட்டும்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருக்கான விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய செலவுக்கு மீறி, உங்களுடைய வரம்புக்கு மீறி நீங்கள் கடன் வாங்காதீர்கள். அல்லாஹ் தஆலா அதிலே பரக்கத் வைக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், நான் பாவியாக ஆகுவதை விட்டும் கடன் படுவதை விட்டும் என்னை பாதுகாருன்னு சொல்லி அதிகமா துவா செய்வாங்க. எல்லா வக்திலையும் துவா செய்வாங்க. அப்ப ஒரு மனிதர் கேட்டாராம், நபியே என்ன இப்படி கடனுக்காக இப்படி துவா செய்யறீங்களே ஏன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, நல்லா கேளுங்க. நபி அவர்கள் சொன்ன ஒரு பதில், ஒரு மனிதன் இதா கரிம இன்ன ரஜுல இதா கரிம, ஒரு மனிதர் கடன் பட்டு விட்டால், ஒரு மனிதர் கடன் பட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஏன் இவ்வளவு துவா செய்யறேன் தெரியுமா, நான் ஏன் இவ்வளவு அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன் தெரியுமா, கடன் விஷயத்துல இருந்து. ஒரு மனிதன் கடன் பட்டு விட்டால், இன்ன ரஜுல இதா கரிம, கடன் பட்டு விட்டால், அவன் பேசுவான், பொய் பேசுவான், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை செய்ய மாட்டான், பொய் அவனிடத்தில் வந்து விடும். அவன் வாக்குறுதி கொடுப்பான், அதை மீறுவான். என்ன செய்வான் தெரியுமா? இந்த நாளைக்கு தரேன், இந்த சாயந்தரம் வந்து தர்றேன், இப்ப தரேன், இந்த அப்ப தரேன், நான் வந்து வெளியூர்ல இருக்கேன், நான் இங்க வெளியே போயிட்டு இருக்கேன், இப்படி பொய் பேசுவான். நாளைக்கு தரேன் தரமாட்டான், பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான். இப்படி இந்த மாதிரியாக நயவஞ்சகத்தனம் யாருக்கு வரும்னா கடன் வாங்கியவனுக்கு வரும். அதிகமாக தன்னுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கியவனுக்கு வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையில நான் எதையுமே சேகரிக்க விரும்பல, எனக்குன்னு சொத்து பத்தி எதையுமே சேகரிக்க விரும்பல. இந்த மலையை பார்த்து சொல்கிறார்கள், உழுது மலை, பெரிய மலை, அந்த மலை அளவுக்கு எனக்கு தங்கம் இருந்தாலும் அந்த தங்கத்தை எல்லாம் அடுத்த வக்து வரக்குள்ளாட்டியும், சாப்பாட்டுக்கு அடுத்த வக்து வரக்குள்ளாட்டியும் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன், மக்களுக்கு தானமாக கொடுத்து விடுவேன். எனக்கு கடன் இருந்தால் அந்த மலையிலிருந்து, தங்க குவியலிலிருந்து 2 தீனார் எடுத்து வச்சிருவேன் என் கடனுக்காக. என்ன சொன்னாங்க? அவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் என் கடனை அடைப்பதற்கு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன், மற்றது எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவேன். நாங்க கடன் ஒரு மனிதருக்கு இருக்கவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகத்தான் துவா செய்ய சொன்னார்கள். ஒரு மனிதன் அதற்காகத்தான் என்ன செய்யணுமா, ஏன்னா கடனை திருப்பி தரணுமே. ஒரு குறிப்பிட்ட தவணை 25 வருஷம் 30 வருஷம் என்ன செஞ்சிடறாங்க, இஎம்ஐ லோன் போட்டுறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹலீஃபா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிடையாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் வந்த ஒரு ஹலீஃபா. அவர்கள் போய் ஹலீஃபாவாக, ஜனாதிபதியாக இருக்கின்ற நிலையில போய் தன்னுடைய குடும்பத்துடைய தேவைக்கு பைத்துல் மால்ல போய் கேட்கிறாங்க, அரச கஜனாவுல எனக்கு கடன் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு இன்றைய தேவைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு காசுக்கு இல்ல, ஒண்ணும் இல்ல, கடன் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ பைத்துல் மால் பொறுப்புதாரி இருக்கிறார், எவ்வளவு நாள்ல அந்த கடனை திருப்பி கொடுப்பீங்கன்னு கேட்கிறார். சும்மா ஒரு 3 திர்ஹம் 4 திர்ஹம் கேட்டாங்க. எவ்வளவு நாள்ல திருப்பி கொடுப்பீங்க? நான் ஒரு 3 நாள்ல கொடுத்துருவேன். 3 நாள் வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு எனக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? பைத்துல் மாலுடைய பொறுப்புதாரி ஜனாதிபதியை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, 3 நாள் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு எனக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குடும்பத்து பெண் ஒரு சிறுமி,
பெருநாள் வருது, ஈது பெருநாள். அந்த ஈது பெருநாள்ல சக சிறுமிகள் எல்லாம் பாசி மலி மாலை போட்டிருக்காங்க கழுத்துல. அந்த சிறுமிக்கு அந்த அலிரலினுடைய குடும்பத்து பெண் அது, அந்த சிறுமி. அந்த சிறுமிக்கு அந்த மாலை போடணும்னு ஆசையா இருக்கு. மற்ற சிறுமிகளை எல்லாம் பார்த்து ஏக்கமா இருக்கு. அப்ப என்ன செய்யுது அந்த சிறுமி, பைத்துல் மால்ல அரச கஜானாவுக்கு சொந்தமான இடங்கள்ல அந்த இடத்துல இந்த மணி இருக்கிறதா கேள்விப்பட்டு போய் கேட்குது. எனக்கு ஒரு நாளைக்கு இதை இரவலா கொடுங்க. அந்த பொறுப்புதாரி இடத்தில் போய் கேட்டது. ஒரு நாளைக்கு இதை எனக்கு இரவலா கொடுங்க, நான் போட்டுட்டு பெருநாள் அன்னைக்கு போட்டுட்டு நான் கொடுத்துட்றேன் என்று, எந்த டேமேஜும் இல்லாம நான் கொடுத்துட்றேன் என்று சொன்னவுடன் அவர் என்ன செஞ்சாரு, சரி பாவம் சின்ன பிள்ளை கேட்குது, அதுவும் அலிரலியானுடைய குடும்பத்து பிள்ளை வேற, ஜனாதிபதி வீட்டு பிள்ளை, இது கேட்டதுக்கு நம்ம போய் கொடுக்காம இருக்கலாமான்னு சொல்லி ஒரு நாளைக்கு கொடுத்துட்டார். அலிரலி அல்லாஹு பெருநாளுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகை வைக்க போகிறார்கள். ஜனாதிபதி தான் தொழு வைக்கணும். தொழு வைக்க போகிறார்கள். போகிற பொழுது அப்படியே வரிசையை பார்க்கறாங்க. இந்த சிறுமியை பார்க்கிறார்கள். இந்த மாலை வித்தியாசமா கழுத்துல படுது. இந்த மாலை எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. பைத்துல் மால் ஒரு நாளைக்கு மட்டும் போடுறதுக்கு வாங்கியிருக்கேன்னு அந்த சிறுமி சொன்னவுடன் பைத்துல் மால் பொறுப்புதாரியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, என்ன நீ மோசக்காரனா இருக்கிற, நீ யார் உனக்கு இது அனுமதி எல்லாம் கொடுத்ததுன்னு கேட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவர் கேட்ட பொழுது, இந்த மணியை பைத்துல் மாலுடைய மணியை எப்படி என்னுடைய குடும்பத்து பெண்ணுக்கு நீ கொடுக்கலாம், அது சின்ன பிள்ளை கேட்டுச்சுன்னா நீ கொடுத்துருவியா, யார் அதை திருப்பி கொடுக்கறது, இந்த ஒரு சின்ன மணிங்க, அது ஒரு சும்மா ஒரு சொற்ப காசுக்கு உள்ளது, அதை திருப்பி கொடுக்க முடியாவிட்டால், மரணம் வந்து விட்டால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அலிரலி அல்லாஹு அவர்கள் ஆச்சரியமாக கேட்ட விஷயங்களை எல்லாம் நாம் வரலாறுகளாக பார்க்கிறோம். இன்னைக்கு திடீர் மரணம் எங்கிருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. எப்படி மரணிக்கிறார்கள் சொல்ல முடியல. திடீர்னு நல்லா வாக்கிங் போயிட்டு இருக்காரு, மரணிச்சிடறாருன்னு செய்தி வருகிறது. நல்லாதான் தூங்கினாரு, காலையில மௌத்தாயிட்டாருன்னு செய்தி வருகிறது. இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது எந்த நம்பிக்கையில் தன்னுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்குகிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கடன் என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, தர்மபுரியில ஒரு சம்பவத்தை நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தர்மபுரியில ஒருவர் கடன் சுமை அதிகமானதுனால பேங்க் பேலன்ஸ்ல 48 லட்சம் இருக்கு அவருக்கு. அந்த 48 லட்சத்தையும் நீங்க இவங்களுக்குலாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி, அது யாருக்கு சேர வேண்டும் என்ற அந்த கணக்கை அவர் எழுதி வச்சுட்டு, தன்னுடைய மனைவியை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு, மகளை சுத்தியலால் அடிச்சு மண்டையிலே அடிச்சு கொண்டுட்டு தானும் தற்கொலை செய்திருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன செய்யறாரு, வீடியோல சொல்றாரு, நான் என் மகளை கொண்டுட்டேன், என் மனைவியை கொண்டுட்டேன்னு சொல்றாங்க. நான் கொல்லல, நான் கூட்டிட்டு போயிருக்கேன், இங்க இருந்து கஷ்டப்பட முடியாது, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஒரு மனிதர் கடன்ல எவ்வளவு தூரம், 48 லட்சம் வச்சிருந்தோம், அவருக்கு கடன் சுமை அதிகமா இருக்குன்னா அவருடைய கடன் கோடியில இருக்குன்னு அர்த்தம். கோடிகள்ல அவருடைய கடன் இருக்கு. அவரால் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, அதை அடைச்சிட்டு வெளியே வர முடியல, மரணித்து விட்டார். வட்டி கடன். இந்த மரணங்களுக்கு பின்னால் வட்டியினுடைய கோர முகம் சிரித்து கொண்டு பின்னால் என்று பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் நம்முடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கினான்னா அது பெரிய முசீபத்தில் கொண்டு போய் விட்டுரும் என்பதற்கு இன்றைய சம்பவங்கள் எல்லாம் பெரிய உதாரணம். கடன் வாங்குகிற பொழுதே என்ன செய்யணும்னு சொன்னா, அதனுடைய நீயத்து நமக்கு கடனை திருப்பி அடைச்சிடணும்ன்ற நீயத்து இருக்கணும். அல்லாஹ் உதவி செய்வான். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் திருப்பி அடைச்சிடணும்னு நம்ம அல்லாஹ் இடத்துல முழு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நாம் அதை அடைப்பதற்குண்டான வேலையை தான் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடன் வாங்கிய நபர் எப்படி இருக்கணும்னு நம்ம சொன்னோம். கடன் கொடுத்த நபரும் என்ன செய்யணும்னா, கடனை கொடுக்கிறீர்கள் அல்லவா, வசதி உள்ளவர்கள் கடன் கொடுக்கிற பொழுது கடன் கொடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 ஹதீஸ் சொல்றாங்க. நிம்மதியாக பீஸ்ஃபுல்லா அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருப்பீங்கல்ல, நான் கடன் வாங்கியவரை பற்றி பேசல, கடன் கொடுக்கிற நபரை பற்றி பேசுகின்றேன், கொஞ்சம் தவணை கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் தவணை கொடுங்க. தவணை கொடுக்கவில்லை என்றாலும், அவர் கொடுக்கவே முடியாதவர் என்றால் நீங்க தள்ளுபடி பண்ணுங்க. அல்லாஹ்வை நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியோடு அல்லாஹ்வை சந்திப்பீங்க. அல்லாஹ்வை சந்திக்கிறதே பெரிய பாக்கியம். அல்லாஹ்வை சந்திக்கிறதுல நிம்மதியோடு சந்திப்பார்களாம் யார்? கடன் யாராவது நம்மிடத்தில் வாங்கி அவரிடத்தில் தள்ளுபடி செய்தவர்கள் அல்லது அதற்காக தவணை கொடுத்தவர்கள். ஒரு நபர் மரணத்தின் பிடியில் இருந்தார், ஒரு நன்மையும் செய்யல, வாழ்க்கையில எந்த நன்மையும் செய்யல, மரணத்தின் பிடியில இருக்கின்றார். அவரிடத்துல மலக்குல் மௌத் கேட்கிறார். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மலக்குல் மௌத் கேட்கிறாரு, உன்கிட்ட நன்மை ஏதாவது இருக்கா?
எதுவுமே இல்லை. நல்லா யோசனை பண்ணிப்பாரு, ஏதாவது நன்மை இருக்கும் என்று மலக்குல் மௌத் சொன்னபோது ரொம்ப யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சுட்டு சொன்னாராம், பெருசா நன்மை ஒன்றும் பண்ணல, ஆனா நான் அந்த கொடுக்கல் வாங்கல் அதிகமா பண்ணுவேன். இல்லாதவங்க என்ற நேரத்துல வந்து கேட்பாங்க, நான் கொடுப்பேன். அந்த மாதிரி கேட்கிற பொழுது யாராவது கொடுக்க முடியவில்லை என்றால், கடனை சிரமப்படுறாங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன், அவங்களுக்கு தவணை கொடுப்பேன். ஒரு மாசத்துல கொடுக்குறேன் இருப்பாங்க, அதுல கொடுக்க முடியாது, சரி 2 மாசம் எடுத்துக்கங்க, 3 மாசம் எடுத்துக்கங்கன்னு டைம் கொடுப்பேன், தவணை கொடுப்பேன். சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள நல்லா தெரியும், கஷ்டத்துக்காக தான் வந்து கடன் வாங்குறாங்க, அவருடைய கஷ்டம் நீங்கவே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்கன்னா அந்த கடனை நான் தள்ளுபடி செஞ்சிருவேன்னு சொன்னார். திருப்பி கேட்க மாட்டேன், வச்சுக்கன்றவேன். இந்த ஒரு காரணத்திற்காக அதுகலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவித்தான். சொர்க்கத்துல இதுக்காக நுழைவிச்சான்னு வர்றாங்க. அப்ப நாம் 2 விஷயத்தை பார்த்திருக்கிறோம். ஒண்ணு, சக்திக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது, ஹராமான கடனுக்குள்ள போகக்கூடாது. அதே போல கடன் கொடுக்கின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா நாம் வாங்கிய நபரிடத்துல ரொம்ப கெடுபிடி காட்டக்கூடாது. ரொம்ப சிரமப்படுபவர்களாக இருக்கிற பட்சத்தில், ஆடம்பரத்திற்கு கடன் வாங்குவதை பத்தி நான் பேசல, சிரமப்படுகின்ற மனிதர்களிடத்தில், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவர்களிடத்தில் என்ன செய்யணும்னா கொஞ்சமாச்சு இறக்கம் காட்டி அவர்களுக்கு தள்ளுபடி கூட தேவையில்லை, தவணையாவது என்ன செய்யணும், நீட்டிச்சு கொடுக்கணும் என்பதுதான். அப்படி இல்லாமல் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால், இந்த தர்மபுரிக்காரருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் ஏதாவது ஒரு வழியை பார்த்திருப்பாரு. எல்லாரும் போட்டு நெருக்கடிக்குள்ளாக்குகிற பொழுதுதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் அன்பை முறிக்கும் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அது வாழ்க்கையை முறிச்சிடும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நரகமாக்கி விடும். உங்களுக்கு கடன் வாங்குகின்ற அடைக்கின்ற சக்தி இருந்தால் கடன் வாங்குங்கள், அடைக்க முடியவில்லை என்றால் கடன் இல்லாமல் அதற்கு வேறு வழியை யோசியுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடன் இல்லாத ஒரு வாழ்வை தருவானாக. ஒரே ஒரு துவாவை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுன் நபவிக்கு போன பொழுது அன்டயத்துல ஒரு சஹாபி அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு சஹாபி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னப்பா அண்டயத்துல வந்து உட்காந்துருக்கிய, தொழுக டைம் இல்ல, அது வேற ஒரு டயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பகல்ல, ஒரு காலையில, ஒரு 10 மணின்னு வைங்களேன், அந்த மாதிரி டயத்துல உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறப்ப என்னன்னு கேட்கிறாங்க, நபியே உலசிமத்தி துயூனு, கடன் என்ன நெருக்குது, மனசுலாம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, கடன் என்ன செய்யுது, என்ன போட்டு என்ன செய்யுது, மனதை போட்டு உருக்குது, என்னால முடியல, என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப நரக மாதிரி இருக்குன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சரி நான் உனக்கு ஒரு துவா சொல்லி தரவா அப்படின்னு ஒரு துவா சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்தை விட்டும், இயலாமையை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும், கோழைத்தனத்தை விட்டும், மனிதர்கள் என்னை அடக்குமுறை செய்வதை விட்டும், கடன் என்னை மிகைப்பதை விட்டும் நான் பாதுகாவல் தருகின்றேன். எல்லாமே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி ஒரு துவா. கவலைகள், கஷ்டங்கள், சுறுசுறுப்பு எல்லாமே வருகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த சஹாபிக்கு அவருடைய கடன் நீங்குவதற்காக துவா செய்து விட்டு சென்றார்கள். கடன் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த துவாவை ஓதுங்கள், கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடனே இல்லாத வாழ்வை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுன்னத்துல்லாஹ்.